ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நேற்று 27வது பாசுரமாக கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா என்று பார்த்தோம். இந்த கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா 18ஆம் பெருக்கன்னைக்கு, இது ஆடி 18ஆம் பெருக்கன்னைக்கு நம்ம கேட்டது, பார்த்தது, கற்றுக்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஆண்டாளின் அனுகிரகம் இருந்தால்தான் இதையெல்லாம் பார்க்க முடியும், கேட்க முடியும், கற்றுக்க முடியும். ஏதோ கடுகுல ஒரு 100% 1% ஆண்டாள் தாயார் எனக்கு அனுகிரகம் கொடுத்துருக்கா. அந்த இதில் தான் உங்களுக்கு நான் இது சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி நம்ம அணிகலங்கள்லாம் அணிஞ்சிக்கிறது அப்படின்ட்டு. 28வது பாசுரமாக கறவைகள் பின் சென்று அப்படின்னு வரும். கறவைகள் பசுமாடு ஓட்டிகிட்டு போவாங்க, இவங்க கண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு போவாங்க. அப்போ இந்த கண்ணனோட சிஷியன்லாம் இருப்பான்ல, அவனோட அம்மா சாப்பாடு கொண்டு வந்தாங்க. கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்து உண்போம். காணம் அப்படின்னா தயிர் சாதம். அந்த சிஷியனோட அம்மா தயிர் சாதம் கொண்டு வந்தாங்களாம். அந்த தயிர் சாதமும் அந்த வத்தல் வறுத்தது அப்படியே வாடு அங்கே வருதான் கண்ணனுக்கு. கண்ணனுக்கோ பசி தாங்க முடியல. நம்ம போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியனை மாதிரி ஒரு வேடம் விட்டு, அம்மா எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னோடனே அவன் அந்த அம்மா உருட்டி கொடுத்துச்சான். அவன் நல்லா சதேசான அவனுக்கு சொல்லவா வேணும், இவனுக்கு நல்லா சாப்பிட்டானா. சாப்பிட்டுட்டு போயிட்டான். திருப்பி அந்த சிஷியாக இருப்பால் அவன் ஓடி வந்து, எம்மா எனக்கு சாப்பாடு, என்ன சாப்பாடு இப்போ தானே நீ சாப்பிட்டு போனேன்? இல்லையே நான் சாப்பிட்லையே அப்படின்னு சொன்னோன்னே, சாப்பிட்லையா அப்படின்ட்டு அப்புறம் யார் வந்தது அப்படின்னு சொன்னோன்னே கண்ணன் சிரிச்சானா. அப்படின்னா, கண்ணா உனக்கு இவ்வளோ குறும்பு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இன்னும் சாப்பாடு இருக்கு வா அப்படின்ட்டு தயிர் சாதத்தை அந்த சிஷியாளுக்கு ஊட்டிட்டு, அந்த கண்ணனோட லீலையெல்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி கோகுலத்தில் அவன் செஞ்ச லீலைகள்லாம் சொல்லி மாளாது. அப்படி ஒரு கண்ணனோட லீலைகள் அப்படியே கண்ணத்தை கிள்ளனா போல் இருக்கு. கண்ணனை பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிற மேனி வண்ணன். என்ன பார்த்தீங்களா, நீளமாக இருக்கான், தலையில் மயில் பீலி பார்த்தீங்களா. அவனை மாதிரி நானும் போட்டிருக்கேன். அப்படி தானே. சரி, இந்த 28வது பாசுரத்தை பார்ப்போம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் அப்படின்ட்டு இந்த அருமையான பாசுரம் 28வது பாசுரம் முடியுது. அடுத்து 29வது பாசுரமாக அடுத்த பதிவிலே பார்ப்போம். இந்த பதிவை நீங்கள் பொறுமையுடன் பார்த்து கேட்டதற்கு அனைவருக்கும் நன்றி. அந்த ஆண்டாளின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.